ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்பவே பர்சனலான ஒரு வீடியோ, ரொம்ப கனெக்டான வீடியோவும் கூட தான். நமக்கு வந்து டெலிவரி ஆச்சுல, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து என்றைக்கு டெலிவரி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ச் 9 அன்னைக்கு தான் நமக்கு வந்து டெலிவரி ஆச்சு. அதாவது சஷ்டி அன்னைக்கு. ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த டைமில். மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா டாக்டர் சொல்லியிருந்தாங்க, மார்னிங் டைமில் வந்துருங்க, ஈவினிங் போல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் வந்து ஆக்சுவலி இந்த முன்னாடி வீடியோ ஒரு போட்டிருப்பேன், டெலிவரிக்கு முன்னாடி நாள் உள்ள வீடியோன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னாவே நான் ரொம்ப டென்ஸ்டாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா டென்ஸ்டாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் எல்லாமே மட்டும். என்னை லேபர் வார்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது கூட நான் பாய் சொல்லிட்டு தான் போனேன். கொஞ்சம் கூட எனக்கு ஒரு பயமோ எதுவுமே இல்லை. பட் செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக எல்லாமே ஃபீல் ஆச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நமக்கு வந்து சி செக்ஷன் நினச்சி பயம்லாம் கிடையாது. பட் ஏன்னா என்னன்னு தெரியல, ஏதோ நினச்சி ஏதோ பயமாக இருந்துச்சு. சேஃபாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த தாட் ஓடிட்டே இருந்துச்சு. சாம் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா பயம் இருந்துச்சு. பிள்ளை யார் பார்த்துப்பா, என்னென்னமோ எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நல்லபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டெலிவரி முடிஞ்சிச்சு. அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 9:30 கிட்டே நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு அப்பாட்ட சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. 10:30க்குள்ளெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏதோ ராவுகாலமாக எமக்கண்டமான்னு தெரியல, அதனால் அதுக்கு முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து 9:30 கிட்டே கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி 10:30க்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே. பார்த்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பெரிய ரூமாக தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா போன டைம் சாமுக்கு வந்து ஒரு சிங்கிள் ரூம் கொஞ்சம் கூட்டிக்கோன்னு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் காம்பேக்டாக. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா சாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய ரூமாகவே நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம். போன டைமோட இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ரேட் கூட தான். எல்லாமே வந்து அந்த டைம் வந்து நிறைய விஷயம் மாறி இருந்துச்சு. போன டைமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்பா கூட இருந்ததெல்லாம் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து என்னென்னு தெரியல, எனக்கு ரொம்பவே எல்லாத்தையும் நினச்சுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்பா கூட அல்லாதது சாமை நினச்சி ரொம்பவே நான் வந்து பயத்தோடு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனேன். என்னை பார்த்தோமே வந்து பார்த்திங்கனாக்கா சாமோட அப்பா கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ரொம்ப டென்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு. என்னை ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா கூல் டவுன் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க அந்த டைமில். பட் எனக்கு அது எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஓகேவாக இருந்துச்சு தவிர, பட் எனக்கு அந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. உங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சிலையும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நான் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமியே தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் பார்த்தாலே தெரியும். அப்பயும் வந்து சாம் அப்பா வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் கூட இருந்த அக்காங்கெல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டக்க போக போக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் வந்து எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டேன். லேபர் வார்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் போன மாதிரியே நார்மலாக தான் போனேன். பட் லாஸ்ட்டில் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நான் சாமை பார்த்துட்டு தான் போனேன். கடைசியாக என் பிள்ளையை பார்த்துட்டு தான் நான் வந்து லேபர் வார்டுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. பாப்பாவை வந்து செகண்ட் பாப்பா நல்லபடியாக வந்து வெளியே கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு பிபி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டைம் ரொம்ப ஹையாக காட்டுது, ஒரு டைம் லோவாக காட்டுது, எதுவுமே வந்து டைமில் நார்மலாக இல்லை. ஸோ மெனி காம்ப்ளிகேஷன் இந்த ப்ரெக்னன்சியில் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பீரியட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டைம் என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சி தான். ரொம்பவே காம்ப்ளிகேஷன் நிறையா இருந்துச்சு. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 9 months ஓடிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம வந்து லேபர் வார்டுக்குள்ளே போனோம். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக நான் வந்து போனேன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகும்போது என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு அழுதாங்க. அப்போ வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு அப்பா வந்து கூட இருந்தாங்க, தட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த ப்ரெக்னன்சியில் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா நீ அழுவாத, நான் நார்மலாக தான் இருக்கேன், போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ, சாமை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அடிக்கடி வந்து அம்மாக்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்தமாரி அழுதுறாதே, எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா வந்து இந்த ப்ரெக்னன்சி லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது அழுவல, என்னை வந்து தட்டி கொடுத்துட்டு நான் தட்டி கொடுக்குற டைமில் வந்து அவங்க எனக்கு தட்டி கொடுத்தாங்க. ஓகே அம்மா கொஞ்சம் இதுவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோடையும் தான் அந்த உள்ளே போயிருந்தேன். உள்ளே போயிருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆச்சு. நான் அழைச்சிட்டு போயிட்டு வெளியே வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நல்லபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு பாப்பா வந்து நமக்கு சி செக்ஷன் தானே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து நல்லபடியாக வெளியே வந்துட்டாங்க. சொல்லப்போனால் சாம் மாதிரியே தான் இருந்தா என்னோடய பாப்பா. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் வந்து கேர்ள் பேபி தான். நல்லபடியாக வந்தாங்க.
பார்க்கறதுக்கு சாம் மாதிரியே தான் இருந்தா. என்ன லேபர் வார்டில் ஃபஸ்ட்டு காட்டுவாங்கள்ல, அதே மாதிரியே தான் இருந்தா. பட் சாம் வந்து இன்னும் கொஞ்சம் பப்ளியாக இருந்தா. பாப்பா வந்து அவள கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா. பட் ஆல்மோஸ்ட் அதே வெயிட் தான் 2 பேருமே. பார்த்தாலே தெரியும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து பாப்பா வந்து ரிசீவ் பண்ணாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் கேர்ள் பேபிங்கிறதுல ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போதே இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் என்னை அழைச்சிட்டு வராங்களா அப்பயே வந்து என் கிட்டக்கு வந்து பாப்பா சூப்பராக இருக்கா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. எனக்கு அரை மயக்கத்தில் இங்கேருந்து வரும்போது நம்ம கொஞ்சம் அரை மயக்கத்தில் தானே இருப்போம். எனக்கு சரியாக புரியல, கையெல்லாம் தட்டி என்னென்னமோ பண்ணாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேஸ் போச்சு. இந்த செகண்ட் ப்ரெக்னன்சியில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணது. பாப்பா வந்து குட்டி பாப்பா வந்து அம்மா வச்சுப்பாங்க. என்னை பார்த்துக்கிட்டது, எனக்கு தேவையானது பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து போச்சு. இப்போ டெலிவரி முடிஞ்சு நம்ம நல்லபடியாக வந்து வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. பாப்பாவும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். உங்கள் ப்ரெக்னன்சி வந்து எப்படி போச்சு, உங்களை யார் பார்த்துக்கிட்டது அப்படின்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். சி செக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.